வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரி புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டு மாற்றம். நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க ஏற்றுமதியாளர்களுக்கு விசேட சலுகை ஜனாதிபதி அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியால் பொது சுகாதார பரிசோதகர்கள் சிரமத்தில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. QR குறியீடு மோசடிகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. எரிபொருள் வரிசைகளில் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் உடனடி கைது, போலீசார் எச்சரிக்கை. பொதுமக்களால் முறியடிக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு முயற்சி, சந்தேக நபரை கட்டி வைத்து தாக்குதல். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்குள் நுழைந்த யானை, அதிகாலையில் பெரும் பதற்றம். யுத்தத்தில் எந்த தரப்பினருக்கும் இலங்கை ஆதரவில்லை, அமைச்சர் விஜித அறிவிப்பு. முதலெழுத்து செல்லப்பட்டு சிறுமி உயிரிழப்பு. நாட்டில் இன்று இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று, மின்னல் எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் நிகால் செனவிரத்ன கருத்து தெரிவிக்கையில், தற்போது ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலவரத்தால் தற்போது சீனி மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விலை 1 கிலோகிராமுக்கும் 2 முதல் 3 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. போர் சூழல் காரணமாக கப்பல் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு வருவதற்கு மேலதிக செலவுகளை சுமக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றின் மொத்த விலையில் கிலோவுக்கு சுமார் 10 ரூபாய் குறைந்துள்ளது. தற்போதைய சந்தையில் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்றாலும் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு வியாபாரிகள் பொருட்களை பதுக்கி வைக்க முயற்சிக்கக்கூடாது. இந்த சூழலையும் சமாளிக்க முடியும். அத்துடன் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நெத்தலி கருவாடு தற்போது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுவதில்லை. இலங்கைக்கு தேவையான நெத்தலி கருவாட்டில் சுமார் 60% ஈரானிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றது. அந்த சந்தை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் காலங்களில் அவற்றை தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்ய முடியும். மேலும் தற்போது டின்மீன் இறக்குமதி முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு டின்மீன் உற்பத்தியில் போதுமான அளவு கையிருப்பில் இல்லாததால் மீண்டும் டின்மீன் இறக்குமதிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படாவிட்டால் பண்டிகை காலத்தில் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யலாம் என்றார். VT Cash & Carry VT Super Store in கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry Paris La Chapelle. ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளித்து இத்துறை எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள அரசு அதிகபட்சமாக தலையிடும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர் சூழல் காரணமாக இந்த நாட்டின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை வெற்றி கொள்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இத்துறையின் பிரதான ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இலங்கை வர்த்தக சபை பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இங்கு குறிப்பாக ஏற்றுமதி துறைக்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுக்கும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து உருவாகியுள்ள சூழ்நிலையை முகாமித்துவம் செய்வதற்காக ஏற்றுமதி துறைக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இத்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அது தொடர்பாக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இத்துறையில் ஈடுபட்டவர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடியால் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. களப்பணிகளை மேற்கொள்ளும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு எந்தவொரு சிறப்பு எரிபொருள் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சருக்கு சங்கம் அனுப்பிய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்காக செயல்படுத்தப்பட்ட QR அடிப்படையிலான முறைக்கு சங்கம் தனது பாராட்டை தெரிவித்துள்ளது. எனினும் தாமதமின்றி அல்லது வரிசைகளில் காத்திருக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை இல்லாதது உறுப்பினர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது என்று சங்கம் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியது. இந்த சூழ்நிலை காரணமாக தொற்று நோய்களை கண்டறிந்து கட்டுப்படுத்துதல், வியாபாரிகளை சோதனை செய்தல் மற்றும் பாடசாலை சுகாதார சேவைகளை வழங்குதல் போன்ற அத்தியாவசிய பணிகள் தேவைப்படும் காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்படாமல் போகும் அபாயம் உள்ளது என்று தொழிற்சங்கம் வலியுறுத்தியது. எதிர்காலத்தில் தற்போதைய சூழ்நிலை காரணமாக அதிகாரிகள் மீது அழுத்தம் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொழிற்சங்க உறுப்பினர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையிலிருந்து நிர்பந்திக்கப்படலாம் என்றும் தொழிற்சங்கம் அந்த கடிதத்தில் எச்சரித்துள்ளது.
தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையில் இடம்பெற்றுள்ள பாரிய அளவிலான QR குறியீடு மோசடிகள் தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க கடந்த மார்ச் 15 முதல் QR குறியீடு முறை மீண்டும் அமுல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் முறைமையில் மேற்கொள்ளப்பட்ட அண்மை கால இற்றைப்படுதல்களை பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் மற்றவர்களின் வாகனங்களுக்கு முறையற்ற வகையில் QR குறியீடுகளை உருவாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. புதிய முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்ட ஒரே நாளில் சுமார் 6 லட்சம் புதிய QR குறியீடுகள் மோசடியான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த மோசடிகளுடன் தொடர்புடையவர்களின் IP முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்களை கொண்டு அவர்களை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இவ்வாறான தொழில்நுட்ப முறைகேடுகளுக்கு மத்தியிலும் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருள் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழலில் பொது அமைதியை பேணுமாறு இலங்கை போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், வரிசைகளை மீறி செல்ல முயற்சிப்பதோ அல்லது ஏனையவர்களின் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். பொது அமைதி குந்தகம் விளைவிப்பவர்கள் அல்லது வன்முறையில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் எச்சரித்துள்ளனர். அம்பலங்குடி அகுங்கிளு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு முயற்சி பொதுமக்களின் துரித தலையீட்டால் தோல்வியடைந்துள்ளது. கருந்தனிய சுத்தா தலைமையில் எல்டர் பேபியின் சகோதரியின் மகனை இலக்கு வைத்து நேற்று இந்த துப்பாக்கிச்சூடு முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் இடம்பெற்ற சில நிமிடங்களுக்குள் அப்பகுதி மக்கள் தலையிட்டதால் கொலை முயற்சி தடுக்கப்பட்டது. சந்தேக நபர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் மற்றொருவர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதன்போது பொதுமக்கள் குறித்த நபரை கடுமையாக தாக்கி கைகளை காட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வளாகத்திற்குள் இன்று அதிகாலை காட்டு யானை ஒன்று வந்தமையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று அதிகாலை வேளையில் வைத்தியசாலைக்குள் நுழைந்த காட்டு யானையை தடுத்து நிறுத்த முயன்ற பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த காவலாளி ஒருவரை யானை தாக்க முற்பட்டுள்ளது. இதன்போது அவர் மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு மயிரிழையில் உயிர் தப்பிய போதிலும் அவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திடீர் ஊடுருவல் காரணமாக இன்று அதிகாலை வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளிகள், வைத்தியர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் மத்தியில் பெரும் அச்சமும் பதற்றமும் நிலவியது. வைத்தியசாலை வளாகத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை பிரதான வீதி சென்று தோற்றாதீவு பகுதிக்குள் நுழைந்துள்ளதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த யானையை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மண்முனை தென்னிருவில் பற்று பிரதேச ஊழியர்கள், வனஜீவராசி திணைக்கள ஊழியர்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காட்டுப்பகுதிகளில் இருந்து யானைகள் மீண்டும் நகரங்களை நோக்கி வர தொடங்கியுள்ளமை இப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சபை முதலமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்திருந்தார். அவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி மட்டத்தில் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் அதற்கான வாய்ப்பை எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு வெள்ளிக்கிழமை வழங்கவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்தத்தில் எந்த தரப்பினருக்கும் நாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை என வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் மத்திய கிழக்கின் போரினால் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், நாட்டை பாரிய பொருளாதார குழிக்குள் கடந்த அரசாங்கம் தள்ளியிருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிலிருந்து நாட்டை மீட்டு வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இதன்போது கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்களை மேற்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தோம். பொருளாதார வளர்ச்சி வேகமும் அதிகரித்து சென்றது. ஊழல் மோசடியின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நாங்கள் அரசாங்கத்தை முன்னெடுத்த போது, புதிய முதலீடுகள் மூலம் நாடு மேலெழுந்து வந்த போது டித்வா புயல் ஏற்பட்டது. இதன்போது எமக்கு சர்வதேச நாடுகள் உதவிகளை வழங்கின. சர்வதேச ஒத்துழைப்புகளுடன் அந்த சவால்களையும் வெற்றி பெற்று நாட்டை மீள்கட்டி எழுப்பும் நேரத்திலேயே உலகில் எதிர்பாராத யுத்தம் ஏற்பட்டது. இந்த யுத்தத்தின் பாதிப்பு முழு உலகிற்கும் ஏற்பட்டுள்ளது. முழு உலகத்தின் எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது எமது அரசாங்கம் ஏற்படுத்தியதல்ல.
எமது முடியாமையினால் ஏற்பட்டது அல்ல. கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் முகம் கொடுக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருந்தால் இன்று இந்த பிரச்சனை எமக்கு ஏற்பட்டிருக்காது. இங்கு போதுமான எரிபொருள் சேமிப்பு வசதி கிடையாது. திருகோணமலை எரிபொருள் குதங்களை மறுசீரமைத்து அதன் மூலம் எரிபொருள் சேமிப்புக்கான வசதிகளை ஏற்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்தியாவுடன் இந்த விடயம் தொடர்பில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டோம். எமக்கு இதுபோன்ற நிலைமைகளில் நிரந்தரமான தீர்வு அவசியமாகும். இதற்காக நாங்கள் திரைசேரி நிதி மூலம் எரிபொருள் தாங்கிகளை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். எமது வெளியுறவு கொள்கையை நிலையாக பேணுகின்றோம். இந்த யுத்தத்தில் எந்த தரப்பினருக்கும் ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை. உலக சமாதானத்திற்காக நாங்கள் தலையீடுகளை செய்வோம். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பாதுகாப்பு சபையில் யோசனை ஒன்று கொண்டுவரப்பட்டது என்றார். அனுராதபுரம் மருதன் கடவல கிணிக்கிரியாவ குளத்தில் நீராட சென்ற சிறுமியொருவர் முதலில் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். நேற்று நண்பகல் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் கனேவல்போல பகுதியைச் சேர்ந்த 9 வயதுடைய சிறுமியாவார் என மருதன் கடவல போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது பாட்டியுடன் குறித்த குளத்தில் நீராடி கொண்டிருந்த போதே இந்த சம்பவத்திற்கு குறித்த சிறுமி முகம் கொடுத்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து கிராமவாசிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் இணைந்து குளத்தில் தேடுதல் நடத்திய போது முதலை அச்சிறுமியை விட்டுவிட்டு சென்றுள்ளது. எனினும் குறித்த சிறுமி மருதன் கடவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா ஹோட்டன் சம்பவெளி உலக முடிவு பகுதியிலிருந்து தவறி விழுந்த மாணவி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் என உலக முடிவு சுற்றுலா தளத்தின் மேலாளர் மஞ்சுளா முனரதன் தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 23 வயதான மாணவியே இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். குறித்த மாணவி செல்ஃபி எடுக்க சென்ற போது சுமார் 50 அடி உயரம் கொண்ட பாறையில் இருந்து நேற்று காலை கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பல மணி நேர தேடுதலின் பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் குழு உலக முடிவு சுற்றுலா தளத்தில் பிரதான பாறையை பார்வையிட வந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மாணவி செல்ஃபி எடுக்க முயன்ற போது தவறி கீழே விழுந்து ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஹோட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவைச் சேர்ந்த சாரதி ஒருவர் பார்த்துள்ளார். இதையடுத்து ஆபத்தை பொருட்படுத்தாமல் உடனடியாக செயற்பட்ட சாரதி கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையிலிருந்து பல்கலைக்கழக மாணவியை இழுத்து சரிவில் இருந்த பாறையின் மீது அமர வைத்து அவரை மீட்க போலீஸ் அதிகாரிகள், இராணுவம் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரின் உதவியை நாடியுள்ளார். அதன்படி இலங்கை 3வது சிங்கப்படை பிரிவைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள், நுவரெலியா போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள், வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பட்டிப்பல போலீஸ் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கைக்கு பின்னர் பல்கலைக்கழக மாணவி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். இதையடுத்து குறித்த மாணவியை சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சிலாபத்திலிருந்து மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பூடாக ஹம்பாந்தோட்டை, மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள போர் பதட்டம் காரணமாக உலக சந்தையில் அதிகரித்திருந்த மசகு எண்ணெய் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இதற்கமைய இன்று காலை பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 105.82 அமெரிக்க டாலர்கள் வரை குறைந்துள்ளது. நேற்று ஒரு பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை $115 விட அதிகரித்து காணப்பட்டது. இதேவேளை WTI மசகு எண்ணெய் பீப்பாயின் விலையும் $93.43 வரை குறைந்துள்ளது. அதன் விலையும் நேற்று $100 கடந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் கொக்குவில் நந்தாவிலை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகலா முகுந்தன் அவர்கள் 18/3/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ் ஆனைக்கோட்டையை புறப்பிடமாகவும் கனடா ஓட்டாவா நகரை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா மதியாபரணம் அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ் வேலணையை புறப்பிடமாகவும் வவுனியா கோயில் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுந்தரம்பிள்ளை தனலட்சுமி அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ் நயினாதீவு 6ஆம் வட்டாரத்தை புறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கதிரவேலு நடராசா அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.